ஹலோ, என்ன அடிச்சாலும் வாயிலிருந்து ஒண்ணும் வரல சார். அவனை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுடுங்கடா. ஓகே சார். தம்பி தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலிப்பா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். பெட்ரோல் இல்லையா? என்ன பண்றது? டிரைவர் டிரைவர் எதிரிப்பா. உடன்பிறப்ப இன்னுமா உறக்கம்? பொங்கி எழு. அட பாவி, நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க ஐயா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா. தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். எவ்வளவு பணம் கட்டாலும் தரப்பா. முதல்ல வண்டியில ஏறுங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிப்பா. வீடு எங்க? சொல்றேன் போப்பா. ஆஸ்பத்திரிக்கு வேணா போய் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கலாம். பாப்பா, தம்பி, சரி வாங்க. சிஸ்டர், பாத்துமா. சார், வாணிமால் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சாரி சார், இது பிரைவேட் நர்சிங் ஹோம், போலீஸ் கேஸ் வேற, ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது. யோ, உயிரை காப்பாத்தான் ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க, அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ். இது பிரைவேட் நர்சிங் ஹோமா? ஆம்புலன்ஸ் நீங்களே வச்சுக்க போறீங்களா? போட. பாபு, ஏ பாபு, டிவி ஓடிட்டு இருக்கா, சாமி படம் பாக்குறான்டா நம்மள விட்டு. கந்தன் கருணையாடா, சாமி படாண்டா. ஐயோ முருகா, இதுக்குமாடா முருகா. வாயில இருந்து கைடு. பாபு பாபு, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வண்டி ஆள் அடிச்சு போட்டு நிக்காம கூட போயிடுச்சுடா. ஆக்சிடென்டாடா? கொலைடா. கொலையா? சும்மாறா, அடிச்சுட்டு போனது போலீஸ் வேன் வேற சொல்ற. எதுக்குடா இந்த வம்பு? தானாடா பாபு, பாடா பாபு, தூங்கலாம். மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு இல்லடா. டேய், அத பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க. ரொம்ப கவலைப்பட்டனா காணாத போயிடுவ. அத பத்தி எனக்கு கவலை இல்லடா.
இது என்ன கேசியா? சந்தேக கேஸ் சார். சந்தேக கேஸ் தான். ஆளு உயிரோட இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியல. முதல்ல அவனை வெளியே விடுங்கயா. அப்புறம் லாக்அப்ல செத்துட்டான், போலீஸ் அராஜகன்னு அவன் ரகலை பண்ண போறான். வணக்கம் சார். ஆ, ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்கார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், பேரு பாபு. நேத்து வாணிமால் கிட்ட ஒரு பிரசவ கேஸ் எழுதிட்டு போகும்போது ஒரு போலீஸ் வண்டி ஒரு ஆள் அடிச்சுட்டு நிக்கம் போயிடுச்சு சார். அடிபட்ட ஆள் கிட்ட போனேன். ஒரே ரத்தம். ஆளு செத்து போயிட்டான் சார். அதுக்குள்ள வண்டியில வேற பிரசவ அவசரம். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். திரும்பி வந்து பார்த்தேன், பாடியை காணோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்க. வாணிமஹால் ரோட்லயா? நேத்து அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸ்ல இருந்தேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? எனக்கு எந்த வித தகவலும் வரலையே. நான் பார்த்தேன் சார். ஒரு 1:30 மணிக்கு நடந்திருக்கும் சார். சரி, அப்ப பாடி எங்க போயிருக்கோம்? அதான் சார் குழப்பமா இருக்கு. இங்க பார், நீயும் குழம்பி என்னையும் சேர்த்து குழப்பாதையா. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார். அண்ணா, நேத்து நைட் என் கூட வந்த பேசஞ்சர்ஸ் கேட்டா நான் சொல்றது உண்மை, நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். இத பார், நீ சொன்ன பேசஞ்சர் வந்து சாட்சி சொன்னாதான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சாட்சி இல்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆமா, அந்த பேசஞ்சரை எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இருக்கிற? விஐபி ஹாஸ்பிட்டல் சார். சரி, நீ போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா. சரி சார். ஹலோ, 1 மினிட். இந்தாப்பா இங்க வா சார். உன் அட்ரஸ், ஆட்டோ நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ. சரி சார். காலைல 10. யாரு? சரோஜாவா? கருவாட்டு குழம்பா? வந்துடுறேன் சார். எல்டாம்ஸ் ரோட்ல திருட்டு போச்சு இல்ல சார். நம்ம நாய் இவ வீட்டு முன்னால தான் சார் குலைச்சது. சார், எங்க வீட்டு நாய் குலைச்சதுக்கு பதிலா தான் உங்க நாய் குலைச்சது சார். போலீஸ் நாயை பார்த்து உன் நாய் எப்படியா குலைக்கலாம்? இந்த ஆளை உள்ள வச்சு போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை காமிச்சாதான் உண்மை வெளியே வரும். சார் 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 மார்னிங் சார். வாப்பா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். தேங்க்யூ சார். இவர் தானப்பா நீ சொன்ன சாட்சி? ஆமா சார். ஏன் சார், நேத்து இவர் வண்டியில போகும்போது வாணிமால் கிட்ட ஏதாவது ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு சார். ஆனா கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துச்சு சார். நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன். அங்க ஒரே ஒரு ஆட்டோ இருந்தது. அதுல இந்த தம்பி தூங்கிட்டு இருந்தது. எழுப்புன ஃபுல்லா போதையில இருந்தா சார். சார், இவர் பொய் சொல்றாரு சார். இந்தா, நீ சும்மா குறுக்க பேசாத. அவர் பேசி முடிக்கிட்டோம். வேற வழி இல்லாம இந்த ஆள் வண்டியில ஏறணும் சார். போதையில வண்டியை தாறுமாறா ஓட்டினாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு வழியா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டாரு சார். இதை தவிர நாங்க எந்த ஆக்சிடென்ட்டையும் பார்க்கல சார். என்னடா சொன்ன? நிறுத்து, கையெடு, கையெடியா. நீ கொஞ்சம் வெளியே போய் உட்கார். சரி சார். சார் சார், போய் நீ சொல்றத மட்டும் நான் எப்படியா நம்புறது? நான் நேத்தே சொன்னேன், ரவுண்ட்ஸ் போகும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு. நீ நம்பல. சாட்சி இருக்குதுன்னு சொன்ன. வந்த சாட்சி உன் எதிரில என்ன சொன்னேன்னு கேட்டல. ஆமா, நாங்க என்ன வேற வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம். இனிமே ரத்தம் காணோம் பணம் காணோம்னு உளர்ன உள்ள வச்சிருவேன். உள்ள இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை இன்ஸ்பெக்டர். உண்மை என்னாச்சுங்கிறதா எனக்கு கவலை. அநியாயமா ஒரு உயிர் கொலையா இருக்கு. அது ஏன்னு கேட்டா எனக்கு குடியார பட்டம். எல்லாரும் சேர்ந்து நாம பண்ணி என்ன பைத்தியக்கார ஆக்குறீங்களா? இன்னும் உனக்கு போதை தெரியலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நடந்தது உண்மை. என் கண்ணால பார்த்தேன். உண்மையை வேணா நீங்க மறைக்கலாம், ஆனா உண்மையை நீங்க சாகடிக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை என்னைக்கோ செத்து போச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க செட்டியாரு. கேஸ வின் பண்ணிடலாம். ஓகே, பாய். ஹலோ, குட் மார்னிங். ஷாயின் ஷா கம்பெனி. அடேடே, திவ்யாவா? நல்லா இருக்கிறியாமா? ஓ, வணக்கம் சார். நல்லா இருக்கேன். லாயர் சார் இருக்காராமா? இருக்கார். ஒரு நிமிஷம் சார், உங்களோட இன்ஸ்பெக்டர் பேசணுமா? மேடம், செட்டியாரோட கேஸ் ஃபைலுங்க மேடம். ஓகே. வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் ரத்னம் பேசுறேன்.
அந்த ரவிய வண்டி ஏற்றி கொன்னத பாபுன்ற ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டான் சார். டென்ஷன் ஆகாதீங்க லாயர் சார். அவன் அனுபவம் இல்லாத சின்ன பையன். அவன் சொன்ன சாட்சியே மிரட்டி அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வச்சுட்ட. குட். இருந்தாலும் அவன் கொஞ்சம் லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. சரி, நான் அவசரமா கோர்ட்டுக்கு போறேன். அவன் ஆட்டோ நம்பர் அட்ரஸ் திவா கிட்ட கொடுத்துரு. நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே? பாபு நம்பர் 30 வீராசாமி ஸ்ட்ரீட். ஆட்டோ நம்பர் என்ன சொன்னீங்க சார்? 2075. ஓகே ஓகே சார். பாபு. ஹாய் பாபு. Hey Divya, what a surprise you said. Come in. இந்த ஃபிகரேது எப்படியாவது மடிக்கணும். உட்காரு. கவுத்துட்டானே. பாலா, இங்க வா. என் காலேஜ் மேட் திவ்யா, என் ஃப்ரெண்ட் பாலா. Hello. 2 காஃபி கொடுப்பா. இவனுங்களுக்குலாம் இந்த மாதிரி பார்ட்டி தான் மாட்டோம். எனக்கு ஆமா திவ்யா, என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் இருக்கட்டும். 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? ஆமா. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் போல தெரியுது. நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த மாதிரி சம்பவமே நடக்கல சொல்லிட்டாமா அந்த இன்ஸ்பெக்டர். நோ, நீங்க பார்த்த சம்பவம் உண்மைதான். அதுவும் திட்டமிட்ட கொலைதான். எப்படி திவ்யா இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்க லாயரோட போன்ல பேசினாரு. அவங்க 2 பேரும் பேசும்போது தற்செயலா கேட்க வேண்டியிருந்தது. அதுல உங்க பேர் அடிபட்டுச்சு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சாட்சியை மிரட்டி அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு. ஓஹோ. அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட டிராமா ஆடிட்டான். இந்த மாதிரி சமூக விரோதிகளை விட்டு வச்சா நாடு உருப்படா திவ்யா. திவ்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? அங்க என்னெல்லாம் பேசுறாங்களே கேட்டு வந்து சொல்றியா? டன். குட். என்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு? ஜனவரி 1 ராத்திரி சார். ஐ see. ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. உங்களை மாதிரி ஹெல்ப்ஃபுல் மைண்ட் உள்ளவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சா நாட்டுல பாதி குற்றத்தை குறைச்சிடலாம் சார். நன்றி சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கலையாமே? சார், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்தவித எவிடன்ஸும் இல்ல சார். அது மட்டும் இல்லாம அவர் குடிபோதையில இருந்ததா விட்னஸே சொல்றான் சார். என்கிட்ட ஏன் அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணல? சார், அது ஃபால்ஸ் நியூஸ்னு. யூஸ்லெஸ். எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டா ஆபீசர்னு நான் எதுக்கா இருக்கேன்? சாரி சார். சாரி சொன்னா ஆச்சா? பாபு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீங்க சாட்சிகளை மிரட்டினதா, அதுவும் இல்லாம வேற ஒரு சாட்சியை கொண்டு வரேன்னு சொல்றாரு. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ஓகே பாபு, நான் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே விசாரிக்கிறேன். நாளைக்கு நீங்க அந்த சாட்சியையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், வரேன். ஐயோ 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 ஐயோ, சுத்த லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் கமிஷனர் வரைக்கும் போயிட்டான் சார். அதுக்கு ஏன் இப்படி அலற? அந்த பெரிய ஒரு சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? சாட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏதோ புதுசா ஒரு சாட்சி கொண்டாரன்னு சொல்லி இருக்கானே, அதான். யாரு அந்த புது சாட்சி? தெரியல சார். உனக்கு எதுதான் தெரியும்? ஏற்கனவே மினிஸ்டர் இந்த விஷயத்துல கோவமா இருக்கிறாரு. திவ்யா, மினிஸ்டர் குரு கனெக்ஷன் கொடு. ஓகே சார். சார், அப்படியே என் ப்ரமோஷனை பத்தி கொஞ்சம். ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை உன்னால உருப்படியா மறக்க முடியல. இதுல ப்ரமோஷன் வேறயா? பேசாம உன்னை டிராபிக் செக்ஷனுக்கு மாத்த சொல்லிட்டா? சார் சார் லைன் சார். ஹலோ, மினிஸ்டர் சார் இருக்காரா? வாயா வக்கீல, எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைச்சுக்காதையா, தாய் குளத்துக்கிட்ட கருணை வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? அடுத்த தலைவி ரெடி பண்ணிட்டு போல இருக்க. சார், சட்டசபையில ஒரே அடிதடி கலாட்டா சார். வழக்கமா நடக்கிறதானய்யா? இல்ல சார், நீங்க ஊழல் பண்ணதா சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சார். அவனுங்களுக்கு வேற வேலையா இல்லையா? வீட்டுல வேலை என்ன போது இங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிருவானுங்க. ஓட்டு போட்டவன வாய மூடிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கூல் டவுன், கூல் டவுன். டென்ஷன் ஆகாது. உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும். வா உள்ள போலாம். பாபு, என்ன பத்தி நீங்க கமிஷனர்ட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல திவ்யா,
கமிஷனர் எப்படிப்பட்டவருன்னு தெரியல. பார்த்தா நல்ல மாதிரி தான் பேசுறாரு. நாளைக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். நல்ல வேலை செஞ்சீங்க பாபு. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மினிஸ்டர் குருவுக்கு கூட இந்த விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்கும் போல தோணுது. மை காட். திவ்யா, இனிமே நம்ம 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மினிஸ்டர் வரைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமா நம்மள யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கிளம்பு. என்ன? சரிங்க. பத்திரம் என்ன? ஓகே. என்ன அப்படி பாக்குறீங்க? இவர்தான் என் வீட்டுக்காரர். இப்போ அவர் போலீஸ் லாக்அப்ல இருக்காரு. போலீஸ் லாக்அப்லயா? ஆமாங்க. நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்க கல்யாணத்துக்கு எங்க 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கல. அதனால நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம். கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடியோ கேமரா வாங்கினோம். பல விசேஷங்களுக்கு கவரேஜ் போய் வந்தாரு. அப்படி ஒரு நாள் எடிட் பண்ண கேசட்டை பெட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏய் மஞ்சு, வாட் a surprise. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இவன் என் காலேஜ் மீட்டிங்க. படிக்கிறப்பவே பெரிய ரகலை எல்லாம் பண்ணுவா. ஏய் சும்மா ரெடி. இப்ப இவ அரசியல்ல பெரிய ஆளு. சரியான பதவிதான். காலேஜ் டேஸ்லயே எப்பவும் பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருப்பா. அருணா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. இங்க ரவின்னு. ஹாய் மஞ்சு. ஏய் நீ அருணா இல்ல? அருணாவே தான். நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. உள்ளவாடி. ஹலோ. ஹலோ மஞ்சு, மீட் மை ஹஸ்பண்ட் ரவி. தெரியுமே, ஆனா உன் வீட்டுக்காரர்னு இப்பதான் தெரியும். கேசட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போங்க. நீங்க பேசிட்டுங்க, காஃபி கொண்டு வரேன். ஏடி நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. வித் பிளஷர். அருணா, பார்த்து எவ்வளவு நாளாச்சுல. ஏண்டி ஏதாவது விசேஷம் உண்டா? இல்லடி, இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேனுதான். கவலையை விடு, அதுக்கு நான் பொறுப்பாச்சு. ஆமா, உன் சைடு என்னாச்சு? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆன மாதிரிதான். ஆள் யாரடி? வீடியோல உன் பக்கத்துல உட்காந்துருக்காரே அவர் தானே? அவரே தான். வாங்க. இந்தாங்க கேசட். தேங்க்ஸ். ரவி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. இனிமே எங்க கட்சிக்கு ஆஸ்தான வீடியோகிராஃபரே நீங்க தான். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. மஞ்சு சொன்ன மாதிரியே எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாங்கி கொடுத்தா. அதை வச்சு நாங்களும் ஓரளவுக்கு வசதியானோம். அப்போ ஒரு நாள் மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து அவசரமா வீடியோ கேமரா வேணும்னு வாங்கிட்டு போனா. அருணா, ரவி இன்னும் வரல? எதுக்குடி? இல்ல, வீடியோ கேமரா தேவைப்படுது, அதான் ரவி கேட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குடி ரவி? நீ தானே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏண்டி ரொம்ப டல்லா இருக்கே? ஒண்ணு இல்ல, 2 நாளைக்கு முன்னால கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு திரும்ப பயமா இருக்குடி. நீ ஏண்டி பயப்படணும்? பயந்து தானே ஆகணும். ஏன்னா சுமந்துக்கிட்டு இருக்கேனே. இப்ப எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறதாண்டி முக்கியம். சரி விடுறி, என் கதையை சொல்லிக்கிட்டு கேமரா கொண்டு வரியா? இருடி, ஒரு நிமிஷம். ஓகே. நான் வரேன். ரவி வந்தா சொல்லுடி. சரி. 2-3 நாள் ஆச்சு. மஞ்சு வீடியோ கேமராவை திருப்பி கொண்டு வந்து தரவே இல்லை. எங்களுக்கு அவசரமா வீடியோ கேமரா தேவைப்பட்டுச்சு. அப்போ மஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். லைன் கிடைக்கவே இல்லை. மினிஸ்டர் குரு வீட்டுக்கு ஃபோன் செய்யலான்னு நான் சொன்னேன். அவரும் ஃபோன் பண்ணாரு. அப்பதான் மினிஸ்டர் பிஏ மூலமா மஞ்சு வீட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு தெரிய வந்தது. அதனால மஞ்சு வீட்டுக்கு அவர் நேர்ல போனாரு. என்னது, யாரும் இல்லையா? மேடம்,
மேடம் 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 திரும்பி வந்து மஞ்சு கொலையான விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நான் நம்பவே இல்லை. அவர் கொண்டு வந்த வீடியோ கேமரால இருந்து கேசட் டெக்ல போட்டு பார்த்தோம். ஏண்டி இன்னைக்கு மூடு இல்லையா? கூப்பிட வரமாட்டேங்கிற, என்னாச்சு? நீ தோட்டம் கேட்டா வாங்கி கொடுத்தேன், வீடு கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னும் என்னடி? வாடி. கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? நான் அவசரப்படலைனாலும் நம்ம குழந்தை அவசரப்படுத்துதுங்க. குழந்தையா? அழிச்சிடு. என்ன சொல்றீங்க? கருவை கலைச்சிருன்னு சொல்றேன். முடியாது. ஏண்டி வாசமா இல்ல பிளாக்மெயிலா? இல்ல, நானும் நீங்களும் உறவு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே சாட்சி. ஏய், நான் மட்டும் மாடி உறவு வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. கட்சியை வளர்க்கிறேன்னு மாவட்டமா சுத்துன. அதுல எந்த மாவட்டத்துக்காரண்டி ஒரிஞ்சல் அப்ப? என்ன சொன்னீங்க? இதே கேள்விய உங்க அம்மா பார்த்து நான் கேட்டா என்னடி சொன்ன? இவ்வளவு திமிரடி உனக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கு பதில் சொல்லதான் போறீங்க. சொல்றேன்டி, இப்பவே பதில் சொல்றேன். பைத்தியக்காரி. பெண் புத்தி பின் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. அந்த கேசட்டை போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு இதுல மினிஸ்டரோட தொடர்பு இருக்கிறதுனால பேங்க் லாக்கர்ல வைக்கலான்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் நியூஸ் பேப்பர்ல மஞ்சு கொலை தற்கொலைன்னு வந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு ராத்திரி தான் இந்த நேரத்துல யாரு? என்ன வேணும்? உன் புருஷன் வேணும். அவன் வச்சிருக்கிற கேசட் வேணும். எங்கடி அவன்? எங்க? ஐயோ, என்னங்க? ஏய், எந்திரா. எந்திரா. என்ன வேணும்? எங்கடா கேசட்? எங்க கேசட்? சொல்றா. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? வாரண்டா? வாரண்டா கேக்குறேன். ஏய், எந்திரா. போ. அவர் ஒண்ணு பண்ணாதீங்க. போ. மந்திரி வீட்டுல கண்ணு எடுக்கிறீங்க. போடா. தெரியும் போ. பறக்க போ. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ். அவர் விட்டுருங்க. என்னங்க? ஏமா எதுக்கு அழற? அந்த கேசட் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது.
உங்க உயிரை விட எனக்கு கேசட்டா முக்கியம். ஆமா, இப்பதான் இந்த கேசட் ரொம்ப முக்கியம். கொலையை தற்கொலையா மாத்திரவங்களால மறுபடியும் அதை கொலையாக்க முடியும். அப்ப நான் தப்பிக்க இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த கேசட் தான். கடைசி அவரை நான் ஸ்டேஷன்ல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அந்த பாவிங்க அவரை என் கண்ணுல கூட காட்டல. அவங்க எப்படி காட்டுவாங்க? அதான் என்ன சொல்றீங்க? என்னாச்சு சொல்லுங்க. கொன்னுட்டாங்க. இத்தனை நாள் நீ என்கிட்ட வேலை பார்த்த, அதுக்கு தகுந்த சம்பளம் குடுத்துக்கிட்டே இருந்த. அப்புறம் என்னடி என்ன விட்டுட்டு அவனுக்கு வேலை பார்த்த? எடுக்கிட்டு போனியா? ஏ அந்த சுகத்தை நாம தர மாட்டோமா? எல்லா விஷயத்திலையும் பாஸ் தாண்டி. விருப்பப்பட்டா விட மாட்டேன், விருப்பம் இல்லைன்னா தொட மாட்டேன். ஆனா இப்போ எனக்கு விருப்பம் இருக்கு. திவ்யா, 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 தலைப்புச் செய்திகள். முதல்வர் சிதம்பரம் ராஜினாமாவை தொடர்ந்து அமைச்சர் குரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தாய் கட்சியின் மகளிர் அணி தலைவி மறைந்த செல்வி மஞ்சுவின் சமாதிக்கு நாளை அதிகாலை சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் பதவியை ஏற்கிறார்.
மாலை மரியாதை ஆடம்பரம் எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் விரும்பல. அதனாலதான் நாளைக்கு நடக்க போற முதலமைச்சர் விழாவை கூட சிம்பிளா நடத்த சொல்லியிருக்கேன். உட்காருங்க. தலைவரே, ஒரு சின்ன சந்தேகம். நேத்து நீங்க கொடுத்த டிவி பேட்டியில மறைஞ்ச நம்ம கட்சி மகளிர் அணி தலைவி மஞ்சு சமாதிக்கு போய் மலர் வளைய வச்சு அஞ்சலி செலுத்திட்டு தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மைதானுங்களா? அதெல்லாம் ஒரு ஸ்டண்டியா. ஒவ்வொரு சாதனை பண்ற ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு வந்த இந்த பேரு புகழ் முதலமைச்சர் பதவி எல்லாத்துக்கும் காரணமே செல்வி மஞ்சு தான். அந்த மஞ்சு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே எனக்காக உயிரிய தியாகம் பண்ணவன்னு. அதனால அவ சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்த போறேன். தலைவா, அசத்திட்டீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு தாய்க்குளம் மேல தனி கருணை தான். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்ப நீங்க நாளைக்கு அந்த கவலையை விடுங்க. காலைல 5 மணிக்கு தொண்டர் படையோட வந்து இறங்கிடுறோம். அப்ப நாங்க கிளம்புறோங்க. நன்றி. என்னைய அப்படி பாக்குற? ஏயா என்ன கிண்டலா? மஞ்சு என்ன பெரிய தியாகிய? அவளுக்கு போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு அதான் அரசியல. கழுதையா இருந்தா கூட கையெடுத்து கும்பிடணும். நான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வரேன். வந்த உடனே மஞ்சு நினைவா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பார், நான் தான் நிரந்தர முதல்வர். சரியா சொன்ன. ஏயா நீ அரசியல்வாதியை விட சினிமால நடிக்க போயிருக்கலாமே. நடிக்க தெரிஞ்சாதான் அரசியலுக்கு வர முடியும்.